إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்துகளை நாம் உணர வேண்டும் என்பதை குறித்து சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அத்தியாயத்திலே சொல்கிறான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை எண்ணி பார்க்க விரும்பினால் லா துஹ்சூஹா, உங்களால் அல்லாஹ்வின் நிஅமத்துகளை எண்ணி பார்த்துவிட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமாக இருக்கிறது. ஏராளமான நிஅமத்துகளை, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய நூற்றுக்கணக்கான நிஅமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் பல மனிதர்கள் இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார், தமக்கு தாமே அல்லாஹ்வின் அருட்கொடைகளை உணராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து மனிதர்கள் தமக்கு தாமே அநீதி இழைக்கக்கூடியவர்களாகவும் லஸலூமுன் கஃபார், நன்றி கெட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, குர்ஆனுடைய ஒரு பெரும் பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு தான் செய்த நிஅமத்துகளை சொல்லி காட்டக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மறுமையை குறித்து பல வசனங்களில் பேசுவான். பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகத்துவ கொள்கை குறித்து பேசுவான். பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாறு குறித்து பேசுவான். பல நபிமார்களுடைய, அந்த நபிமார்களுடைய சமூகத்தாரின் சம்பவங்களை குறித்து பேசுவான். இப்படியெல்லாம் பல தலைப்புகளாக குர்ஆனை நாம் பிரிக்கும் பொழுது அதில் தௌஹீதுடைய வசனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அது நபிமார்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை குறித்து பேசினாலும் சரி, அத்தகைய பல வசனங்களில் அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை குறித்து அடிக்கடி பேசுவதை நம்மால் அவதானிக்க முடியும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதிகமாக தன்னுடைய அருட்கொடைகளை குறித்து பேசுகிறான். உதாரணத்திற்கு, வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சுகம், எந்த ஒரு இன்பம், எந்த நிஅமத் இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அலம் நஜஅல் லஹு ஐனைன், நாம் மனிதனுக்கு இரண்டு கண்களை படைக்கவில்லையா? வலிசானன் வஷஃபதைன், பேசுவதற்காக ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் தரவில்லையா? வஹதைனாஹு நஜ்தைன், நன்மை எது தீமை எது என்று பிரித்து காட்டவில்லையா? அதை பிரித்து பார்ப்பதற்கு தேவையான அந்த பகுத்தறிவை, சிந்திக்கக்கூடிய தன்மையை தரவில்லையா? இப்படி எத்தனையோ வசனங்கள் குர்ஆனிலே சொல்லிக்கொண்டே போகலாம். குர்ஆனின் பெரும் பகுதி அல்லாஹ் அடியார்களாகிய நமக்கு செய்த நிஅமத்துகளை குறித்து தான் இருக்கிறது. நபிமார்களும் நினைச்சுவார்கள், தன்னுடைய பிரச்சாரத்தின் பொழுது, மக்களுக்கு நல்லுபதேசம் செய்யும் பொழுது, நன்மையை ஏவி தீமையை விட்டு தடுக்கும் பொழுது அல்லாஹ்வின் நிஅமத்துகளை தன்னுடைய சமூகத்தாருக்கு நினைச்சுவார்கள்.
நினைவுபடுத்தி காட்டுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த நிஅமத்தை தந்திருக்கிறான், ஆக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக மாட்டீர்களா? அஃபலா தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய மாட்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை சொல்லி என்ன செய்வார்கள்? அவர்களை ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அழைப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதை நோக்கி அழைப்பார்கள். ஆக அந்த அடிப்படையில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரை பார்த்து சொல்கிறார்கள், ஃபத்குரு ஆலா அல்லாஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உங்கள் மீது அல்லாஹ்வின் அருட்கொடைகள் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதை உணர்ந்து பாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தாரை நோக்கி சில உபதேசங்களை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், யா கௌமி ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் ஜஅல ஃபீக்கும் அன்பியா வஜஅலக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு செய்த நிஅமத்துகளை என் சமூகத்தாரை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் உங்களில் பல அரசர்களை ஆக்கினான், பனி இஸ்ரவேலர்களில் பல அரசர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்தான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களில் பல நபிமார்களை, பனி இஸ்ரவேலர்கள் என்கிற அந்த சமூகத்தில் அல்லாஹ் பல நபிமார்களை தேர்வு செய்து அனுப்பி இருக்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான், பல நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான். அப்படியே தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த பல அருட்கொடைகளை சொல்லி காட்டும் பொழுது ஃபிரௌனுடைய அநீதியை விட்டு அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அவ்வாறு அவர்களை காப்பாற்றும் பொழுது அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை இரண்டாக பிளந்து விட்டான். அவர்கள் கடலுக்கு அந்த பக்கம் போன பிறகு தண்ணீர் தாகம் ஏற்பட்டவர்கள் தவித்தார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு 12 நீரூற்றுகளை வெளிப்படுத்தி காட்டினான். மண் மற்றும் சல்வா என்கிற உணவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து இறக்கி வைத்தான் என்று பல அருட்கொடைகளை பனி இஸ்ரவேலர்கள் செய்த நிஅமத்துகளை சொல்லி காட்டுகிறான். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், பனி இஸ்ரவேலர்களே உங்கள் மீது அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று பனி இஸ்ரவேலர்களே என்று அழைத்தும் அல்லாஹ் பல வசனங்களிலே தன்னுடைய நிஅமத்துகளை சொல்கிறான். இப்படி அன்பானவர்களே, நபிமார்கள் தன்னுடைய சமூகத்தாரை அழைக்கும் பொழுதும் அல்லாஹ்வின் நிஅமத்துகளை சொல்வார்கள். அல்லாஹ்வும் நேரடியாக குர்ஆனிலே நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது நமக்கு செய்த நிஅமத்துகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில்தான் சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த சூரா முழுவதும் என்னது? அரபுகளுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருளை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய வசனங்கள். அந்த சூரா முடிந்ததும் அடுத்த சூரா லிஈலாஃபி குரைஷ், இந்த யானை படையை தடுத்து அல்லாஹ் அவர்களை அழித்ததெல்லாம் எதற்கு? குரைஷுக்கு சுகம் அளிக்க. ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் அவர்கள் ஷாம் நாட்டுக்கு, யமன் நாட்டுக்கு யாருடைய பயமும் இல்லாமல், கொள்ளை அடிப்பவர்களுடைய பயம் இல்லாமல் சுகமாக பயணம் செய்து வருவதற்காக தான் அல்லாஹ் இப்படி செய்தான். ஆக ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ் வ ஆமனஹும் மின் கௌஃப், பசி ஏற்படும் பொழுது உணவளிக்கக்கூடிய, பயம் ஏற்படும் பொழுது, எதிரிகளுடைய அச்சம் ஏற்படும் பொழுது அமைதி தரக்கூடிய, அபயம் அளிக்கக்கூடிய இந்த வீட்டின் இறைவனை மட்டுமே, அல்லாஹ்வை மட்டுமே அவர்கள் வணங்கட்டும். ஆக தௌஹீதை நிலை நிறுத்தும்படி கட்டளையிடும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? குரைஷியர்களுக்கு செய்த சில நிஅமத்துகளை சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பானவர்களே, இப்படி குர்ஆனுடைய ஒரு பெரும்பகுதி அல்லாஹ்வின் நிஅமத்துகளை குறித்து பேசக்கூடிய வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. சில சூறாக்கள், குறிப்பாக சில அத்தியாயங்களை நாம் குறிப்பாக எடுத்து பார்த்தால் அந்த அத்தியாயம் முழுவதுமே அல்லது அந்த அத்தியாயத்தின் பெரும்பகுதி அல்லாஹ்வின் நிஅமத்துகளை நினைவூட்டக்கூடியதாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூரா தான் சூரத்துர் ரஹ்மான். ரஹ்மான் அத்தியாயத்தை தமிழாக்கத்தோடு என்ன செய்யுங்கள்? படித்து பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இம்மையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பல அருட்கொடைகளையும், மறுமையில் அல்லாஹ் வழங்க இருக்கும் பல அருட்கொடைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுக்கடுக்காக அப்படியே சொல்லி காட்டும் பொழுது பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? நிஅமத்துகளை சொல்லி காட்டிய பிறகு ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், ஜின்களே மற்றும் மனிதர்களே, உங்களுடைய இறைவனின் எந்தெந்த அருட்கொடைகளை நீங்கள் பொய்யாக்க போகிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 31 வசனங்களிலே தன்னுடைய நிஅமத்துகளை சொல்லி காண்பித்து இந்த கேள்வியை கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துர் ரஹ்மானை ஓதி காட்டினார்கள். சஹாபா பெருமக்கள் மௌனமாக கவனமாக அந்த வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள், வாயை திறக்காமல். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட இந்த சூராவை ஓதி காட்டும் பொழுது ஜின்கள் தந்த பதில் சிறந்ததாக இருந்தது. லைலத்துல் ஜின் என்கிற ஒரு
இரவு நபிசுல்லாசம் அவர்கள் அந்த இரவில் ஜின்களோடு என்ன செய்தார்கள், சந்தித்து அந்த ஜின்களுக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் இஸ்லாத்தின் பால். பல ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய சமூகத்தை நோக்கி மற்ற ஜின்களை நோக்கி அழைப்பாளர்களாக திரும்பி சென்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வான். ஆக அந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் ஜின், ஜின்களோடு இரவு என்று வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு பெயர் தருகிறார்கள். ஆக அந்த இரவு நடந்த சம்பவத்தை ரசூல் அவர்கள் சுட்டி காண்பிக்கும் பொழுது சொல்வார்கள், இந்த சூறாவை படித்து காட்டும் பொழுது ஜின்கள் தந்த பதில் சிறந்ததாக இருந்தது, உங்களை விட இந்த விஷயத்தில் ஜின்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அந்த ஜின்களும் யார்தான்? சஹாபா தான். மனிதர்களில் இவர்கள் சஹாபா என்று சொன்னால் ரசூலை நேரடியாக சந்தித்து நம்பிக்கை கொண்ட ஜின்களும் யார்தான்? ஜின் சஹாபாக்கள். அவர்கள் உங்களை விட இந்த விஷயத்தில் சிறந்தவர்கள். காரணம், இந்த வசனங்களை ஓதி காட்டும் பொழுது அந்த ஜின்கள் தந்த பதில் என்ன? மனிதர்களே மற்றும் ஜின்களே, உங்கள் இறைவனின் எந்தெந்த நிஅமத்துகளை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள் என்று 31 வசனங்களில் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த ஜின்கள் பதிலளித்தார்களாம், லா பிஷைஇம் மின் நிஅமிக ரப்பனா நுகذிபு ஃபலக்கல் ஹம்த். எங்கள் இறைவா, உன்னுடைய எந்த ஒரு நியமத்தையும் நாங்கள் பொய்யாக்கவில்லை, உன்னுடைய நியமத்துகளை நாங்கள் ஏற்கிறோம், அதை உணர்கிறோம், அதை ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் இறைவா, உனக்கே எல்லா புகழும். நுகذிபுக லா நுகذிபுக ஃபலக்கல் ஹம்த், உனக்கே புகழ் அனைத்தும் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். ஆக ரஹ்மான் அத்தியாயம் ஆரம்பத்தில் இருந்து அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ்தான் மனிதனை படைத்தான், அல்லமல் குர்ஆன், அந்த மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், அல்லமஹுல் பயான், தான் உள்ளத்தில் நினைக்கக்கூடியதை சக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக தெளிவுபடுத்துவதற்காக பேசக்கூடிய அந்த பயானுடைய தெளிவுபடுத்தக்கூடிய அந்த சக்தியை, தன்மையை, ஆற்றலை கொடுத்திருக்கிறான். பூமியை படைத்திருக்கிறான். இதில் மனிதர்கள் உண்பதற்காக வேண்டி மாதுளை பழம், பேரித்த பழம் போன்ற பல கனி வகைகளை வழங்கி இருக்கிறான். கடலை படைத்ததும் அல்லாஹ்தான். அந்த கடலிலிருந்து வரக்கூடிய முத்துகள், பவளம் போன்ற விலை மதிப்புள்ள அந்த கற்கரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தருகிறான் என்று இம்மையுடைய பல நியமத்துகளையும் அதனை பின்தொடர்ந்து சொர்க்கத்தில் வழங்க இருக்கும் பல நியமத்துகளையும் அல்லாஹ் ரஹ்மான் சூராவில் சொல்கிறான். இதை நாம் பொருள் அறிந்து செய்ய வேண்டும், படித்து பார்க்க வேண்டும். அதே போல் அன்பானவர்களே, நியமத்துகளை குறித்து பேசக்கூடிய இன்னொரு அத்தியாயம்தான் சூரத்துன் நஹல். நஹல் அத்தியாயம். நஹல் என்று சொன்னால் என்ன? தேனி. தேனி என்கிற பெயரில் உள்ள அந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, சூரத்துன் நிஅம், நியமத்துகள் என்கிற ஒரு பெயரும் உண்டு. காரணம், அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை நியமத்துகளை நமக்கு நினைச்சுகிறான், சொல்லி காட்டுகிறான். மனிதர்களாகிய நாம் தான் நினைச்சக்கூடாது, யாருக்காவது உபகாரம் செய்தால், உதவி செய்தால் சொல்லி காட்டக்கூடாது. ஆனால் ஏக இறைவன், அவன்தான் எல்லா நியமத்துகளை வழங்கிய இறைவனாக, அதை படைத்த இறைவனாக இருக்கிறான். அவன் நமக்கு அந்த நியமத்துகளை சொல்லி காட்டுவான். அவனுக்கு அந்த தகுதி உண்டு. காரணம், நாம் அந்த நியமத்துகளை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக. ஆக சூரத்துன் நிஅம் என்கிற நஹல் அத்தியாயத்தில் அல்லாஹ் எத்தனையோ நியமத்துகளை சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு நியமத்து தான் வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா. அல்லாஹ் உங்களுக்காக இந்த குதிரைகளையும் இந்த ஒட்டகங்களையும் அதே போல கழுதைகளையும் படைத்திருக்கிறான், நீங்கள் இதில் சவாரி செய்ய வேண்டும் என்பதற்காகவும். அந்த ஆடு, மாடு, ஒட்டகங்கள் போன்ற விலங்குகள் கூட்டமாக போய் எப்படி திரும்பி வரும் பொழுது அது பார்க்க ஒரு அழகான ஒரு காட்சியாகவும் இருக்கும் என்பதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த விலங்குகளை சவாரியாக கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதே வசனத்தை இந்த காலத்தில் நாம் பொருத்தி பார்த்தால், நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய இந்த வண்டி எவ்வளவு பெரிய நியமத். ஆனால் அதை ஒரு நியமத்தாக நாம் உணர்கிறோமா என்பதுதான் என்னது கேள்வி. இந்த உரைக்கான நோக்கமே என்னது? அல்லாஹ்வின் நியமத்துகளை, சிறிய பெரிய நியமத்துகளை நாம் உணர வேண்டும், அதை ஒரு நியமத்தாக நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னது இந்த உபதேசத்துக்கான நோக்கம். தினமும் நாம் வண்டியை பயன்படுத்துகிறோமே, அந்த வண்டியை அல்லாஹ் தந்த ஒரு அருட்கொடையாக நாம் பார்க்கிறோமா? எப்போது அந்த நியமத்துடைய அருமை நமக்கு தெரியும்? வண்டி ஏதாவது பழுதடைந்து விட்டது, உடைந்து விட்டது, ஓட்ட முடியவில்லை, புசு புசு என்று அந்த வண்டியை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த வேலைகளை நடந்து சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு தருணம் வந்தால்தான் இவ்வளவு நாளாக நாம் பயன்படுத்தி வந்த அந்த சவாரி எவ்வளவு பெரிய நியமத் என்பதை நாம் நினைச்சுகிறோம், உணர்கிறோம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள், இந்த சவாரி, இதையும் ஒரு நியமத்தாக சொல்லி காட்டுகிறான். அந்த தேன் எப்படியெல்லாம் அந்த தேனை கொண்டு வருகிறது, அந்த தேனில் ஷிஃபா வைத்திருப்பது, அதையும் அல்லாஹ் ஒரு நியமத்தாக சொல்லி காட்டுகிறான். இரவு பகலை மாத்தி மாத்தி கொண்டு வருவதையும் ஒரு நியமத்தாக சொல்லி காட்டுகிறான். இரவில் தூக்கம் எவ்வளவு பெரிய நியமத், அதையும் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான். என்னதான் களைப்பு, டயர்ட்னஸ் இருந்தாலும் அல்லது சோம்பல்தனம் இருந்தாலும்
கலைந்து போன ஒரு நபர், கையில் வலி, காலில் வலி, வேலை செய்து உடல் முழுவதும் வலி என்று இருந்தாலும் படுத்து ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கி எழுந்து விட்டால் அந்த வலி எல்லாம் காணாமல் போய்விடுகிறது என்று சொன்னால் அந்த தூக்கம் எவ்வளவு பெரிய நியமத். ஆக இப்படிப்பட்ட பல நியமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஹல் அத்தியாயத்திலே சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்துகிறான். ஆகவே அன்பானவர்களே, இப்போது நாம் சொன்ன இந்த நியமத்துகள் எல்லாம் என்ன கிடையாது, பணக்காரர்களாக இருந்தால்தான் இந்த நியமத்து அவர்களுக்கு இருக்கும் என்பது கிடையாது. இது எல்லாமே எல்லா மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக பெரிய நியமத் என்று சொன்னால் இஸ்லாம். இஸ்லாம், ஹிதாயத், ஈமான் என்பது ஆக பெரிய நியமத். இந்த நியமத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். சத்திய கொள்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த நியமத்துக்கு பிறகு எந்த நியமத்து நமக்கு கிடைக்காவிட்டாலும் நாம் யார் கிடையாது, நஷ்டவாளிகள் கிடையாது, கை செய்தப்படுபவர்கள் கிடையாது. அதே ஒரு நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கை விஷயத்திலே பெரிய பெரிய நியமத்துகளை கொடுத்தும் இஸ்லாம் என்கிற ஒரு நியமத் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய நஷ்டவாளி, அவர் மிகப்பெரிய கைசேதம் உள்ளவர். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாம் என்கிற நியமத்தை தந்திருக்கிறான். இதை தான் அல்லாஹ் ஒரு நியமத்தாக சொல்லி காட்டும் பொழுது மாயிதா அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இஸ்லாத்தை முழுமைப்படுத்திய நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்தார்களே, அரஃபா தினம் அன்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மீது இன்றைய நாள் என்னுடைய நியமத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுக்காக மார்க்கமாக தீனாக இஸ்லாத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாமை ஒரு நியமத்தாக சொல்கிறானே, அந்த நியமத் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அதே போல அன்பானவர்களே, இந்த உடல் ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நியமத். உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் மக்களை சோதிக்கிறான் என்று பாருங்கள். பிளாட்ஃபார்மில் இருப்பார்கள், முறையான ஆடை இருக்காது, சாப்பிடுவதற்கு முறையான உணவு அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம், படுத்து தூங்குவதற்கு மேலே என்ன இருக்காது, கூரை இருக்காது, ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் என்ன செய்வார்கள், வாழ்க்கை ஃபுல்லா இருப்பார்கள். இங்கே பாருங்கள், பூந்தமல்லி தாண்டி போனால் அந்த மெட்ரோ பிரிட்ஜுக்கு கீழே எத்தனை மக்கள், அங்கே அவர்கள் தன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூரை கிடையாது, வீடு கிடையாது. அப்படி இருக்க அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடல் ஆரோக்கியம் என்பதை பெரும்பாலும் கொடுத்திருப்பான். அவர்களுக்கு வசிப்பதற்கு வீடு இல்லை, சரியான உணவில்லை என்று சொன்னாலும் ஆரோக்கியம் இருக்கும். எத்தனையோ பணக்காரர்கள் இருப்பார்கள், எல்லாமே உண்டானால் உடல் ஆரோக்கியம் இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சோதனை. சிலருக்கு சில நியமத்துகளை கொடுத்து சிலதை கொடுக்காமல் அல்லாஹ் சோதிக்கிறான். சில பேருக்கு வேறு சில நியமத்துகளை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு சில நியமத்துகளை அவர்களுக்கு கொடுக்காமல் சோதிக்கிறான். நியமத்து கிடைத்தாலும் சோதனை, சில குறிப்பிட்ட நியமத்துகள் கிடைக்காமல் போனாலும் சோதனை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆக எத்தனையோ ஏழைகளுக்கு எத்தனையோ பணக்காரர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய நியமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 அல்லாஹ்வுடைய நியமத்துகள் இருக்கிறது. அந்த 2 நியமத்துகளில் பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள், ஏமாற்றம் அடைந்து விடுகிறார்கள். அதாவது அந்த நியமத்தை வீணாக்கி விடுகிறார்கள். இருக்கும் பொழுது அதை மதிப்பதில்லை, போன பிறகுதான் என்ன செய்வார்கள், அந்த நியமத்தை உணர்வார்கள் என்று சொல்லிவிட்டு அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், அந்த 2 நியமத்துகள் என்ன, உடல் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சிஹ்ஹத் என்கிற அருட்கொடை பலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான். சாலிஹான மனைவி கிடைத்தால் அது மிகப்பெரிய ஒரு நியமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா குல்லுஹா மதா, உலகம் முழுவதும் பயன் தரக்கூடிய விஷயங்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை நிரப்பி வைத்திருக்கிறான். பயன் தரக்கூடிய பல விஷயங்கள் உண்டு. அப்படிப்பட்ட பயன் தரும் விஷயங்களில் மிக சிறந்த விஷயம் என்று சொன்னால் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு சாலிஹான மனைவியை தந்திருக்கிறானோ, சாலிஹான மனைவியின் அடையாளம் என்ன, அடிப்படையில் கொள்கை சரியாக இருக்க வேண்டும், ஷிர்க் பிதத் என்று இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் ஐவேளை தொழுகையை கடைபிடித்து தொழக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். கணவர் ஒரு வார்த்தையை சொன்னால் மதித்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அடிப்படை சில அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக தந்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு அந்த நியமத்துக்காகவே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நியமத்து இல்லாதவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்கும் நம்முடைய கண் முன்னால் பல உதாரணங்களை நாம் பார்ப்போம், கேள்விப்படுவோம். ஆக
இந்த நியமத்தை நாம் உணர்கிறோமா? அடுத்து என்னது மிகப்பெரிய ஒரு நியமத்? சாலிஹான பிள்ளைகள். சில வீடுகளில் பிள்ளைகள் தாய் தந்தையாக மதிப்பதே கிடையாது. தாய் தந்தையாக மதிப்பது கிடையாது. ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டார்கள், கேட்டு நடக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட கேடுகெட்ட பிள்ளைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுக்கத்தை தந்திருக்கிறான். நம்முடைய சொல் பேச்சை ஒவ்வொரு முறை இல்லாவிட்டாலும் பெரும்பாலும் சொல் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள், மதித்து பேசுகிறார்கள், பேசும் பொழுது குரலை தாழ்த்தி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் எவ்வளவு பெரிய நியமத். அந்த நியமத்தை நாம் உணர்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்து, இறந்து போன பிறகும் அவர்களுக்கு தன்னுடைய பெற்றோருக்கு நன்மை சேர்க்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகள், துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். அப்படிப்பட்ட அஹ்லாக் உள்ள, மார்க்க பற்று உள்ள பிள்ளைகள் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தால் அந்த பிள்ளைகளையும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக நாம் பார்க்க வேண்டும். எத்தனையோ வீடுகளில் சொந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு அசாபாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளை பிறந்திருக்காமல் இருந்திருக்கலாமே என்று யோசிக்கும் அளவுக்கு தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே பத்துவா செய்யும் அளவுக்கு எல்லாம் பல பிள்ளைகள் உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மத்தியில் சாலிஹான பிள்ளைகள், ஒழுக்கமான பிள்ளைகள் கொடுத்திருந்தால் அதுவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத். அதே போல அதற்கு நேர்மாறாக பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பெற்றோரை வழங்கியிருந்தால், உயிரோடு இருக்கிறார்கள் பெற்றோர், முதுமை அடைந்த நிலையில் இருந்தாலும் தாய் தந்தை அல்லது இருவரில் ஒருவர் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோரும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத். காரணம், அப்படிப்பட்ட பெற்றோர் இருந்து அந்த பெற்றோருக்கு நேரடியாக ஹிதுமத்து செய்வது, பொருளாதாரத்தை செலவு செய்வது என்கிற வாய்ப்பையும் அந்த பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு கொடுத்து அதையெல்லாம் நாம் செய்து வருகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சொர்க்கம் நமக்கு மிக சமீபமாக இருக்கிறது. ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோடு சேர்ந்து வந்து ஜிஹாத் செய்ய விரும்புகிறேன், போரில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அநேகமாக வந்து கேட்கக்கூடிய இந்த சஹாபிக்கு தாய் இருக்கிறார்கள், வயோதிகம் அடைந்த தாய் இருக்கிறார்கள். அந்த தாய்க்கு இந்த சஹாபியுடைய ஹிதுமத்து தேவை என்று ரசூலுக்கு அநேகமாக தெரியும். ரசூல் அவர்கள் சரியாக கேட்டார்கள், உங்களுக்கு தாய் இருக்கிறார்களா? அந்த சஹாபி சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு தாய் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித். தாய் மாத்திரமல்ல பெற்றோர் இருக்கிறார்களா என்று கேட்பார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் இருக்கிறார்கள் சொல்ல, ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், பெற்றோருக்கு நன்மை செய்வதிலே, பெற்றோருக்கு பணிவிடை செய்வதிலே ஜிஹாத் செய்யுங்கள், செல்லுங்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது இதே மாதிரி தாய் இருக்கிறார்கள் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சென்று தாய்க்கு பணிவிடை செய்யுங்கள், தாய்க்கு செய்ய கடமைகளை செய்யுங்கள். ஃபஇன்னல் ஜன்னத தஹ்த கதமைஹா, ஏனெனில் சொர்க்கம் தாயின் காலடியில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி அன்பானவர்களே, தாய் தந்தை உயிரோடு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருந்தால் அதுவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத். இப்படியாக பல நியமத்துகளை நாம் என்ன செய்யலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நாம் 1, 2, 3, 4 என்று என்ன தொடங்கினால் செய்ய முடியாது, வாழ்க்கை முடிந்துவிடும் அநேகமானால். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எண்ணி பார்த்து முடிக்க முடியாது. அத்தனை நியமத்துகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்க சிறிய பெரிய எல்லா நியமத்துகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தும் பொழுது அதை உணர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியமத்தாச்சே, இது அல்லாஹ்வுடைய இப்படிப்பட்ட ஒரு அருட்கொடையாச்சே என்று. அப்படிப்பட்ட நியமத்துகளில் மிகப்பெரிய ஒரு நியமத்து தான் அன்பானவர்களே அமைதியான ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போது பாருங்கள், அந்த போருடைய காலத்தில் நேரடியாக அந்த போரால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை குறித்து நாம் கற்பனை செய்ய முடியாது. எங்கெல்லாம் உயிர் இழப்பு ஏற்படுகிறதோ, இந்த போருக்கு மத்தியில் சைலண்டாக அவன் நினைச்சுகிறான், லெபனானில் பல முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் அமைதியான வாழ்க்கை, அமன் என்கிற அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறானே, இதை ஒரு நியமத்தாக நாம் பார்ப்பதுண்டா? இதுதான் கேள்வி. இந்த அமன், இந்த அமைதியான சூழல் என்பது எவ்வளவு பெரிய நியமத். அது இல்லாத நாடுகளை குறித்து யோசித்து பாருங்கள். அங்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அங்கு பொருளாதாரத்துக்கு உத்தரவாதம் கிடையாது, அங்கு மானம் மரியாதைக்கு, பெண்களுடைய கற்புக்கு உத்தரவாதம் கிடையாது. பிள்ளைகள் உயிரோடு நம்மோடு இருப்பார்களா, வாழ்வார்களா, ஏற்கனவே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதில் குறிப்பாக இந்த இப்படிப்பட்ட சூழலில் உத்தரவாதமே கிடையாது. அப்படிப்பட்ட பல மக்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு நம்முடைய பகுதியில் உயிருக்கு உத்தரவாதத்தோடு, அதாவது எதிரி வந்து அடித்து விட மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அஜல் வந்தால் உண்டு, பெரும்பாலும் எதிரிகள் வந்து கொலை செய்து விடுவார்கள் என்கிற அந்த பயம் இல்லாமல், பொருளாதாரத்தில் எந்த ஒரு பெரிய அளவில் பயம் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அமைதியான வாழ்க்கை, நமக்கு அபயம் உள்ள ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறானே, இது எப்படிப்பட்ட ஒரு நியமத். அந்த நியமத்தை நாம் உணர்கிறோமா?
எங்கேயோ நடக்கக்கூடிய அந்த போர், அதனால் எங்கேயோ இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் சில விஷயங்கள் பாதிப்படையும் பொழுது எப்படிப்பட்ட நியமத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறானே நாம் என்று என்ன செய்கிறோம், உணரச் செய்கிறோம். உதாரணத்திற்கு இந்த கேஸ் சிலிண்டர் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ஆனால் அதனுடைய தட்டுப்பாட்டு ஏற்பட்டு புக்கு செய்து 20 நாட்கள் ஆகிவிட்டது, வர காணும் என்று சொன்னால்தான் இவ்வளவு நாளாக பயன்படுத்தி வந்த இந்த கேஸ் சிலிண்டர் எவ்வளவு பெரிய நியமத். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரம் செய்வது. ஒரு சகோதரர் வந்து சொன்னார்கள், அவர்கள் இந்த வேஸ்ட் பேப்பர் எல்லாம் வாங்கி நிச்சயவார்கள், அதை மீண்டும் பயன்படுத்தி அந்த அட்டை பெட்டி எல்லாம் உருவாக்குவார், அந்த கம்பெனி வைத்திருக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், நாம் அந்த வேஸ்ட் பேப்பரை வாங்குவோம், அதில் 80% வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பேப்பரை தான் வாங்குவோம், குறைந்த விலையில் கிடைக்கும். இந்தியாவிலிருந்து வாங்கக்கூடிய இந்த வேஸ்ட் பேப்பர் 20% தான். ஆனால் இந்த கப்பலை எல்லாம் தடுத்த பிறகு இந்தியாவிலிருந்தே அந்த வேஸ்ட் பேப்பரை வாங்கக்கூடிய ஒரு கட்டாயம். ஆனால் இங்கு பார்த்தால் 10 ரூபாய் ஒரு கிலோ என்று சொன்ன உதாரணத்திற்கு 20 ரூபாய் என்று ஆக்கிவிட்டார்கள். அதுவும் கேட்டால் உடனே கிடைக்காது. இதனால் ஒரு பெரிய நஷ்டம் வியாபாரத்தில். இது ஒரு உதாரணம். இப்படி எத்தனையோ வியாபாரிகளுடைய வியாபாரம் பல விதத்தில் பாதிப்படைந்திருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாத காலத்தில் நாம் வியாபாரம் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டில் சமைக்கிறோம், சாப்பிடுகிறோம், எந்த ஒரு தட்டுப்பாட்டும் கிடையாது, பிரச்சனை கிடையாது என்று சொன்னால் எப்படிப்பட்ட நியமத்துகளை நம்மையே அறியாமல் தினமும் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் உணர்ந்து அல்லாஹ்வுடைய சின்ன சின்ன நியமத்துகளையும், முடிந்த அளவுக்கு கஷ்டமான வேலைதான், சின்ன சின்ன நியமத்துகளையும் கவனத்தில் கொள்வது என்பது கஷ்டமான வேலை. அதெல்லாம் நபிமார்கள் போன்றவர்கள் நிச்சயவார்கள். சிறிய சிறிய நியமத்துகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோடு ஒரு தோட்டத்துக்கு சென்றார்கள். அங்கு பேரித்தம்பளமும் அந்த குளிர்காலமாக இருந்திருக்கலாம், ஜில் என்று தண்ணீரும் கொண்டு வந்து தரப்பட்டது. அதை சாப்பிடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் என்கிற அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். யோசித்து பாருங்கள், சாப்பிடக்கூடிய உணவு ஒரு நியமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குடிக்க தண்ணீர் தந்திருக்கிறான்னு சொன்னால் அது ஒரு நியமத் என்பதை நாம் யோசித்து பார்த்திருப்போமா? அதை நாம் நியமத்தாக உணர்ந்திருப்போமா என்று யோசித்து பாருங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் என்ன செய்ய மாட்டார்கள், உணவு சாப்பிட மாட்டார்கள். 2 நாள் அடுப்பு எரிந்தால் ஒரு நாள் என்ன செய்யாது, அடுப்பு எரிப்பதற்கு அதை சமைப்பதற்கு ஒன்றும் இருக்காது வீட்டில். பெரும்பாலும் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு தண்ணீர் அருந்திதான் ரசூலுடைய குடும்பத்தார் நினைச்சுவார்கள், வாழ்க்கை ஓட்டுவார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு ஜில் என்கிற தண்ணீரை குடித்து லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நியமத்துகளை குறித்து நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதில் இதுவும் உள்ளடங்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார். அன்பானவர்களே, நாம் ஒரு அடியார்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நியமத்துகளை பயன்படுத்தும் பொழுது இது அல்லாஹ்வுடைய நியமத். இந்த நியமத்தும் இல்லாமல் பல பேர் நினைச்சுகிறார்கள், வாழ்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர முயற்சிக்க வேண்டும். உணர்ந்த பிறகு அந்த நியமத்துகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ, அந்த நியமத்துகளை அனுபவித்த பிறகு என்ன கடமை செய்வது நம் மீது அவசியமோ அதை நாம் சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நியமத்துகளை வழங்கி இருக்கிறானோ அதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்பதை உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவானாக. நியமத்துகளை உணர்ந்த பிறகு அதற்கு எப்படி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டுமோ, நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த முறைப்படி இயன்ற அளவு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நியமத்துகளை நாம் உணர வேண்டும். இது அடிப்படை கடமை. சரி, நாம் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை உணர்கிறோம் என்று சொன்னால் அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நியமத்துகளை தந்தவன் அல்லாஹ் தான் என்பதை சொல்லாலும் செயலாலும் என்ன செய்ய வேண்டும், நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். சொல்லால் எப்படி அதை சொல்வது என்று சொன்னால், எந்த நியமத்தை அனுபவித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சிறப்பாக என்னை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாவால் வார்த்தைகளால் நன்றி செலுத்த வேண்டும். காரூன் என்ன செய்தான், அல்லாஹ் தந்த அந்த பொருளாதாரம், கணக்கில்லாத அந்த பொருளாதாரத்தை குறித்து, சொத்தை குறித்து, இதை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று சொல்லாமல் மின் இல்மின் இந்தி, இது நான் என்னுடைய கல்வியை கொண்டு என்னுடைய திறமையை கொண்டு நான் சம்பாதித்தது,
இதில் ஏழைகளாகிய உங்களுக்கு எந்தவித ஹக்கும் கிடையாது என்று தான் சம்பாதித்ததாக அதை சொன்னான். ஆனால் இதுவே ஒரு முஸ்லிமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஷாக்கிர், நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சிறிய பெரிய எல்லா நியமத்துகளை குறித்து இது அல்லாஹ் வழங்கியது, இது அல்லாஹ்வுடைய அருள் என்று என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய வார்த்தைகளாலும் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடையை கண்ட பிறகு எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தந்திருக்கிறான். அவர் ஒரு கட்டளையிட்டால் வேலை செய்வதற்கு எத்தனை பேர், அதுவும் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருள் என்று சொன்னார்கள். ஆக வார்த்தையாலும் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக தான் என்னது? செயலால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. செயலால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்று சொல்லி வரும் பொழுது முதலாவது தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்தால் இதை விட நன்றி கெட்டத்தனம் எதுவும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு எல்லா நியமத்துகளை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும், எல்லா இபாதத்துகளை உரித்தாக்க வேண்டும். ஆக செயலால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அதில் மிக முதன்மையாக தௌஹீதை தன்னுடைய வாழ்க்கையை நிலைநாட்டுவது, வாஜிபான வணக்கங்களை செய்வது. அதே போல நான்காவதாக சக மனிதர்கள் நமக்கு ஏதாவது உதவி செய்கிறார்கள் சொன்னால் அதுவும் என்னதான்? அல்லாஹ்வுடைய நியமத்து தான். உதவி செய்யக்கூடிய சில மக்களை எல்லாம் நிப்பாட்டுவதும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் தான். ஆக அந்த சமயத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது அவசியம்தான். உதவி செய்யக்கூடிய சக மனிதர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லா, உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு யார் அந்த மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கும் என்ன செய்யவில்லை? நன்றி செலுத்தவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ் வ கினா அஸாபன் நார். اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذول الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم لعن الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك ويقاتلون أولياءك. اللهم خالف بين كلمتهم وزلزل أقدامهم وشتت شملهم وفرق جمعهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.